மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ரீசெண்டாக சூர்யா நடித்த கங்குவா திரைப்படத்தை அமேசான் பிரைமில் பார்த்தேன். அண்ட் இந்த திரைப்படத்துக்காக ஜோதிகா மேம் இவ்வளோ முட்டு கொடுத்தாங்கன்னு கேட்க தோணுச்சு. இந்த திரைப்படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை பொறுத்தவரையில் அந்த படத்தில் கதனா நடித்திருந்த சூர்யாவுடைய உழைப்பு இருக்க அது அபாரமானது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கடுமையாக அந்த படத்திற்காக உழைத்திருந்தார் சூர்யா. அவ்வளோ உழைப்பு வீணாயிடுச்சு அப்படின்ற ஆதங்கம் தான் அவருடைய ரசிகர்களுக்கு. அப்படிப்பட்ட அவருடைய உழைப்பு வீணாச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதை. அது சரியாக அமைக்கப்படாதனால தான் அந்த படம் வெற்றி படமாக அமையலையே தவிர சூர்யாவுடைய பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே தன்னுடைய பங்களிப்பை நேர்த்தியாகத்தான் அவர் செய்திருந்தார். பாடகி சின்மயி விஷயத்தில் டப்பிங் யூனியனுடைய நிலைப்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த லோச்சன் கேட்டிருக்காங்க. சின்மயை தவறே செய்திருந்ததாக வைத்துக் கொண்டாலும் கூட இத்தனை ஆண்டுகள் அவருக்கு தடை விதித்திருப்பது அவ்வளவு சரியா படலை. மிக விரைவிலே இதுக்கு ஒரு சமரச தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், அந்த காலத்தில் நீண்ட நாள் ஓடின திரைப்படங்களுக்கு வெற்றி விழா கொண்டாடினாங்களா? அதை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்ற தகவலை ஷேர் பண்ண முடியுமான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுக்கான வெற்றி விழாவை பொறுத்தவரையிலே இப்போ எப்படி ஒரு படத்துடைய வெற்றியை கொண்டாடுகிறார்களோ அப்படித்தான் அந்த காலகட்டத்திலும் கொண்டாடினார்கள். அதில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒரு முக்கியமான வித்தியாசத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலத்தில் வெற்றி விழா கொண்டாடிய படங்களுடைய வெற்றி இருக்க அது உண்மையான வெற்றியாக இருந்தது. சுரேஷ் கிருஷ்ணா சாரை தொடர்ந்து இயக்குனர் அகத்தியன் தன்னுடைய திரை அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஷோ இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சுரேஷ் கிருஷ்ணாவை தொடர்ந்து அந்த மேல்கல் நிகழ்ச்சியிலே பல இயக்குநர்களுடைய பயணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் டூரிங் டாக்கீஸுடைய விருப்பம். தக் லைஃப் திரைப்படத்தினுடைய விளம்பரங்களுக்காக மட்டுமே 30 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே, இதுவும் படத்தினுடைய பட்ஜெட்குள்ளே தான் அடங்குமா? அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு மட்டுமே இவ்வளவு பெரிய தொகையை செலவழிக்கிறதுன்றது சரியான முடிவா? ஒரு தயாரிப்பாளராக உங்களுடைய கருத்து என்னன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய பட்ஜெட்டில் அந்த படத்துக்கான விளம்பர செலவும் நிச்சயமாக அடங்கும். தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 30 கோடி ரூபாய் அந்த படத்துடைய விளம்பரத்திற்காக செலவழித்திருப்பார்களா அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. அதிகபட்சமாக 5 அல்லது 6 கோடி ரூபாய் வரை அவர்கள் செலவிட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ராபின்ஹுடைய கதை இருக்கிற நான் சிகப்பு மனிதன், குரோதம் மாதிரியான திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நான் சிகப்பு மனிதன், குரோதம் ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாகவே அமைந்தன. குரோதம் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்ததன் காரணமாகத்தான் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்த பிரேம் இன்று வரையிலே குரோதம் பிரேம் என்று அழைக்கப்படுகிறார். நடிகர் மாதவனுக்கு முதல்ல ராணுவ வீரர் ஆகணும்ன்றது தான் ஆசையா இருந்துச்சான்னு மதுரையிலிருந்து ராம் கேட்டிருக்காங்க. ராணுவ வீரர் ஆக வேண்டும் என்ற ஆசை மாதவனுக்கு இருந்தது உண்மைதான். தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தொலைக்காட்சி உரிமையை யார் வாங்கியிருக்காங்கன்னு மாதவன் விருதுநகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தொலைக்காட்சி உரிமையை ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. காசிதான் கடவுளடா படத்தை பார்த்து வயிறு குழுங்க சிரிச்சு எனக்கு வயிறே புண்ணாயிடுச்சு. அந்த படத்துல மந்திரம் சொல்ற மாதிரியான காட்சிகள்ல தேங்காய் சீனிவாசன் சார் வாய்க்கு வந்தபடி பேசுற எல்லா வசனங்களுமே அவர் எழுதினது தானா? அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஜெர்மனில இருந்து பிரதாப் கேட்டிருக்காங்க. காசேதான் கடவுளா படத்தினுடைய வெற்றியிலே கணிசமான பங்கு அந்த படத்திலே சாமியாராக நடித்த தேங்காய் சீனிவாசனுக்கு உண்டு. அவருடைய அபாரமான நடிப்பின் காரணமாகத்தான் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த படத்தை பார்க்க வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏபி மெய்யப்ப செட்டியார் அந்த படத்தினுடைய கதாநாயகனான முத்துராமனுக்கு கூட மிகப்பெரிய அளவிலே கட் அவுட் வைக்கல. ஆனால் தேங்காய் சீனிவாசனுக்கு ஒரு பெரிய கட் அவுட்டை அந்த படம் ஓடுகின்ற பைலட் தியேட்டர்லேயே அப்போது வைத்தார். அந்த படத்திலே தேங்காய் சீனிவாசன் பேசிய பல வசனங்கள் அவருடைய சொந்த வசனங்கள் தான். அந்த படம் மட்டும் இல்லை, பல படங்களில் அது மாதிரி சொந்த வசனங்களை வெவ்வேறு மாடலேஷனில் பேசி அசத்தியவர் தான் தேங்காய் சீனிவாசன். நடிகர் ராஜீவ் இப்ப என்ன பண்றாரு, நடிக்கிறாரா? அதே மாதிரி நடிகர் ரவீந்தர் என்ன பண்றாரு, அவர் எங்க இருக்காரு? இவங்களுடைய நேர்காணல்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. நடிகர் ராஜீவ் இப்போ எந்த திரைப்படத்தில் நடிக்கல, திரையுலகை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறார். என்ன காரணத்தாலும் தொலைபேசியில் கூட அவ்வளவாக அவரை தொடர்பு கொள்ள முடியறதில்லை. நடிகர் ரவீந்தர் எங்கே இருக்காருன்னே தெரியல, அவருடைய தொலைபேசி இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. கடந்த 2-3 மாதங்களாகவே அவர் எப்படியாவது தொலைபேசியில் பேசணும் அப்படின்னு நான் முயற்சி செய்துட்டு இருக்கேன், முடியல. நடிகர் காளி
வெங்கட் சார் ரொம்பவும் திறமையான நடிகர், ஆனா அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்பயாவது அப்படி தோணி இருக்கான்னு திருச்சியிலிருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. காளி வெங்கட் திறமையான நடிகர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மிகச்சிறப்பான நடிப்பாற்றல் உள்ள நடிகர் அவர். அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டை மையமாக வைத்தே பல கதாசிரியர்களும் இயக்குநர்களும் கதை எழுத தொடங்கியிருக்கிறார்கள். அது அவருக்கான அங்கீகாரம் என்று தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் அவர் நடிக்கின்ற படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அவருக்கு தரப்படுகின்றன. ஜெயிலர் பார்ட் 2ல நடிகர் நாகார்ஜுனா நடிக்க போறதா வர தகவல்கள் உண்மையானு கோயம்புத்தூர்லேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்திலே நாகார்ஜுனாவை நடிக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் நெல்சன் இருக்கார். அவரோட பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு அந்த படத்துக்காக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டாரா அப்படின்றத பற்றி தான் உறுதியான தகவல் எதுவும் இல்லை. நடிகை ஃபாத்திமா பாபு இப்போ என்ன பண்றாங்கன்னு தேனியிலேருந்து புவனா கேட்டிருக்காங்க. ஃபாத்திமா பாபு இப்போ படங்கள் அதிகமாக நடிக்கலனாலும் பரபரப்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். உன்கண்ணில் நீர் விழுந்தால் அப்படின்ற ஒரு நாடகத்தை இயக்கி அதில் நடிக்கவும் செய்கிறார் ஃபாத்திமா பாபு. அந்த நாடகம் மிகச்சிறப்பாக அமைந்திருப்பதாக சமீபத்தில் கூட கவிதாலயா கிருஷ்ணன் என்னிடம் குறிப்பிட்டார். சுகர் பேபின்ற வார்த்தை வயதான ஆண்களுக்கு தொடர்புடைய சுகர் டாடின்ற வார்த்தையை குறிக்கிறது. அப்படின்னா அந்த பாடல் நடிகர் கமல்ஹாசனுக்கு உரியதான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. நான் தக்லைஃப் திரைப்படத்தை இன்னும் பார்க்கல. பார்த்ததுக்கு பின்னாலே சுகர் பேபி பாட்டு கமலை சார்ந்ததா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போல்லாம் ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காகவே சர்ச்சைகள் உருவாக்கப்படுதான்னு பெங்களூர்லேருந்து வசந்த் கேட்டிருக்காங்க. படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக நடைபெறுகின்ற விழாக்களிலே ஒரு சிலர் பேசும்போது சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சர்ச்சையான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கமும் இல்லை. அந்த மேடையில் அப்படி பேசும்போது வந்துடுதே தவிர இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுவதில்லை. சார், எந்த இயக்குனருடைய படத்தை நீங்கள் அதிகம் விரும்பி பார்ப்பீங்கன்னு திருப்பூர்லேருந்து கனி கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் அப்படி ஒரு குறிப்பிட்ட இயக்குனருடைய படங்களை நான் தேடி தேடி பார்ப்பதில்லை. நல்ல படங்கள் அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக திரையரங்குக்கு சென்று அந்த படங்களை பார்த்து விடுவேன். ஒரு பாடலுடைய ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு சேலம்லேருந்து அன்பு கேட்டிருக்காங்க. பாடல் காட்சியினுடைய படப்பிடிப்பின் போது முதல்ல அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர் அந்த பாடல் காட்சியில் யாரெல்லாம் நடிக்க இருக்கிறார்களோ அந்த கதாநாயகன் கதாநாயகிக்கு அந்த பாடல் வரிகளை சொல்லித் தருவார். அதற்கு பின்னாலே அந்த பாடல் காட்சிக்கு நடனம் அமைக்கின்ற நடன இயக்குனருடைய உதவியாளர் அந்த நடன அசைவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த நடிகர்களுக்கு சொல்வார். அதற்கு பின்னாலே படப்பிடிப்பு தொடங்கும். இவங்க சரியாக நடிச்சிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா டேக் 1 டேக் 2 டேக் 3ன்னு ஒரு 4-5 டேக்குகள் எடுப்பார்கள். சார், விஎஃப்எக்ஸ், டிஐ அண்ட் ஃபாலினா என்னன்னு சொல்ல முடியுமான்னு சிங்கப்பூர்லேருந்து ஸ்ரீதர் கேட்டிருக்காங்க. டைரக்டர்ஸ் டச் அப்படின்றது என்ன அப்படின்ற அர்த்தத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. டைரக்டர்ஸ் டச் அப்படின்றது நீங்கள் ஒரு படத்தை பார்க்கும்போது உங்கள் மனதுக்கு தோன்றுவது. பழைய இயக்குனர்கள் ஒரு கதை இயக்கிறதுக்கும் இன்றைய இயக்குனர்கள் ஒரு கதை இயக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஊட்டியிலேருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பழைய இயக்குனர் ஒரு கதையை இயக்குவதற்கும் இப்போது உள்ள இயக்குனர் கதை இயக்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. எப்போவுமே ஒவ்வொரு இயக்குனருக்கு என்று ஒரு பாணி இருக்கும். அந்த பாணியிலே தான் அவர்கள் தங்களுடைய படங்களை இயக்குவார்கள். முன்னாலிருந்து இயக்குனரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதருக்கென்று ஒரு பாணி இருந்தது. அது மாதிரி தான் கே பாலச்சந்தருக்கென்று ஒரு தனி பாணி இருந்தது. இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவுக்கென்று இன்னொரு விதமான பாணி இருந்தது. இவங்க எல்லாரையும் தாண்டி டி ராஜேந்தர் தனக்கென ஒரு பாணியை வைத்து கொண்டிருந்தார். இந்த எல்லா படங்களையும் மக்கள் ரசித்தார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். இப்போவும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு படங்களை இயக்குகின்ற பாணி வேறு, நெல்சன் ஒரு படத்தை இயக்குகின்ற பாணி வேறு, ஏஆர் முருகதாஸ் ஒரு படத்தை இயக்குகின்ற பாணி வேறாக தானே இருக்குது. மெத்தட் ஆக்டிங் அண்ட் ரியலிஸ்டிக் ஆக்டிங்க்கு இடையே இருக்கிற வித்தியாசம் என்னன்னு ராஜபாளையம்லேருந்து அபி கேட்டிருக்காங்க. நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தினுடைய தன்மையை பற்றி இயக்குனர் விளக்கமாக சொன்னதற்கு பின்னாலே அந்த இயக்குனர் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை பற்றி சொன்னாரோ அந்த கதாபாத்திரத்தின் சாயலிலே தான் பார்த்த மனிதர்களை தங்களுடைய மனதிலே கொண்டு உணர்ச்சி பூர்வமாக நடிப்பது தான் மெத்தட் ஆக்டிங். ரியலிஸ்டிக் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கும்போது அவர் நடிக்கிறார் என்ற உணர்வே உங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதுதான் ரியலிஸ்டிக் ஆக்டிங். அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல வீணை இசை வித்வானும் புதுமை இயக்குனருமான எஸ் பாலச்சந்தர் பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ அவரை பற்றி நான் பேச போகிறதில்லை. அவருடைய காதல் வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அவருடைய திரைப்படங்களைப் போலவே அவருடைய காதலும் வித்தியாசமான ஒரு காதலாகத்தான் அமைந்தது. தினமும் காலையிலே வாக்கிங் போவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்த பாலச்சந்தர் சாதாரணமாக ஒரு பேண்ட் சட்டெல்லாம் அணிந்து கொண்டு வாக்கிங் போக மாட்டார். ஒவ்வொரு நாளும் விதவிதமான லுங்கி விதவிதமான ஜிப்பாக்கள் அணிந்து வாக்கிங் செல்வது ஒரு வழக்கம். அப்படி மெரினாவிலே தினமும் வாக்கிங் போகும்போது சாந்தா என்ற பெண்மணியும் தினமும் வாக்கிங் வருவதை பார்த்தார் பாலச்சந்தர்.
என்ன காரணத்தாலோ சாந்தா என்ற அந்த பெண்மணியை பார்த்த உடனேயே பாலச்சந்தருடைய மனதிலே காதல் பிறந்தது. 7-8 நாட்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாக நடந்ததற்கு பின்னாலே அந்த சாந்தா என்ற பெண்மணியும் பாலச்சந்தரை காதலிக்க தொடங்கினார். ஒரு காலகட்டத்தில் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சாந்தாவை பார்த்து கேட்டார் பாலச்சந்தர். ஒரு நாள் தன்னுடைய தந்தையான விஸ்வநாத லட்சுமி ரத்தனிடம் தங்களுடைய காதலை பற்றி சொன்னார் சாந்தா. நிரந்தரமான வேலை எதுவும் இல்லாமல் சினிமா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்க இளைஞனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுப்பதா என்ற தயக்கம் சாந்தாவுடைய தந்தைக்கு இருந்தது. அதனால் தன்னுடைய முடிவை அவ்வளவு எளிதிலே அவர் தெரிவிக்கவில்லை. இது தெரிஞ்ச உடனே சாந்தாவுக்கு ஒரு யோசனையை சொன்னார் பாலச்சந்தர். நாளை முதல் கல்லூரிக்கு போவதை நிறுத்திவிடு. கல்லூரிக்கு போக மாட்டேன், நீ வீட்டிலே இருந்தினா நிச்சயமாக உன்னுடைய தந்தையார் நம்முடைய திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வார் என்பதுதான் அவர் சாந்தாவுக்கு சொன்ன யோசனை. பாலச்சந்தர் சொன்ன யோசனை மிகச்சரியாக பலித்தது. அதைத் தொடர்ந்து அவருடைய திருமணம் திருப்பதியிலே எளிமையாக நடைபெற்றது. அந்த திருமணத்தை ஒட்டி சென்னையிலே உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் நிகழ்ச்சியும் நடத்தினார் சாந்தாவுடைய தந்தை. உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் நடைபெற்ற முதல் திருமண வரவேற்புனா அது எஸ் பாலச்சந்தர் சாந்தா ஜோடியினுடைய திருமண வரவேற்பு தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்தி படத்தினுடைய மிக முக்கியமான நட்சத்திரமான அமிதாப் பச்சனோட பணியாற்றிருக்கீங்க. மேஜர் சாப்னு ஒரு படம் ஆமாம். நான் அப்போ ஹாலிடே ஹோட்டலில் தான் இருந்தேங்க, அமிதாப் பச்சன் வீட்டு பக்கத்தில். அவர் அப்போ தான் அமெரிக்காவில் திரும்பி வந்தார். எனக்கு அது வரைக்கும் ஹோட்டலில் எவனும் மதிக்கவே இல்லை. அது மாதிரி ஷாருக் கான் ஈ கனெக்ட்ஸ் வித் பீப்புள். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு இது தம்மடிச்சு. நீங்கள் பணியாற்றியதில் மிக முக்கியமான படம் மருதநாயகம். விராசத்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, தேவர் மகனோட தான் அது. அப்போ அதை பார்த்த உடனே கமல் சார் வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டேன். நான் வந்து டிஃபென்ஸ் மூடில் இருந்தேன், கான்ஃபிடென்ட்டாக போனேன். நான் போன உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், சார் ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் இருக்குது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.